சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது குறித்து பார்க்கலாம். ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று தென்னிந்திய பகுதிகளில் பரவி மழை பெய்துள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழை இன்று அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி துவங்கியுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக தஞ்சை மாவட்டம் திருவையாறில் 7 சென்டிமீட்டர் மழையும், வலங்கைமான், தொழுதூர், பெரம்பலூர் ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு சில முறை மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தொடர்ந்து இது இருக்கும். வடக்கு உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இயல்போடு சற்று வலுமுறைந்த நிலை. ஓகே, மெதுவா சொல்லணுமா? ஓகே, ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று தென்னிந்திய பகுதிகளில் பரவி மழை பெய்துள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழை இன்று முதல், அதாவது அக்டோபர் 30ஆம் தேதி முதல் துவங்கியுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக தஞ்சை மாவட்டம் திருவையாறில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வலங்கைமான், தொழுதூர், பெரம்பலூர் ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். சென்னையை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு சில முறை மிதமான மழை பெய்யக்கூடும். இயல்புனா 25 வரைக்கும் உள்ளது இயல்பானது. 28 12 28 தேதி இயல்பு. இத்தனை மழை இருக்கு. இது எழுது அதாவது வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்களுக்கும் சேர்ந்து இயல்பான அளவு என்பது 44 சென்டிமீட்டர். தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு இயல்பை ஒட்டி அல்லது அதுக்கு 10% குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 39 சென்டிமீட்டர் முதல் 44 சென்டிமீட்டர் வரை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நீண்டகால வானிலை அறிக்கையின் அடிப்படையில். இது நீண்டகால வானிலை அறிக்கை. தாமதம் துவங்குவதற்கும் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை. நீண்டகால வானிலை அறிக்கை கொடுப்பாங்க இல்லையா, வானிலை துறையால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இது நீண்டகால ஒரு நாள் ஒரு 2 தினங்கள் தாண்டி அவ்வளோதான். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ எதுவும் கிடையாது. இது வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கிறது. அது லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகலைன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சிஸ்டம் இருக்கு அதை சொல்லுவாங்க. ஓகே.
தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர், இதன் காரணமாக 24 மணி நேரத்தில் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இருந்தபோதிலும் இந்த ஆண்டு இயல்பை காட்டிலும் குறைவான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்த விரிவான தகவல் பின்னர் வரும் செய்திகளில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.